அங்கே நீங்கள் போயிருந்த போதுண்ணே போலீஸ் நெருக்கடி, இராணுவ நெருக்கடி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. ஆ, ஒரு இடத்துல போகும்போது போலீஸ் காரை நிறுத்திட்டாங்க. ஆ, நிறுத்தினோடனே இவர் இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த தம்பி வந்து இவர் இறங்கி போனார், பேசினார். 1000 ரூபா என்னமோ வந்து அபராதம். ஏன்? அது என்னமோ அந்த இடத்துல அப்படி வந்ததுக்காக ஏதோ 1000 ரூபா அபராதம். 1000 ரூபானா நம்ம ஊருக்கு 300 ரூபா. 300 ரூபா தான். ஆ, அப்புறம் போயிட்டு திரும்ப வரும்பொழுது நான் கார்லேருந்து அவர் சொல்லி கூப்பிட்டு வந்தார். இது மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் வந்திருக்காருன்னு வந்து பார்த்தோன்னே அவர் அந்த போலீஸ்காரர் அவர் என்ன பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் ஐயா இருக்கிறார் வண்டியில் என்ன தெரிஞ்சிருந்தால் நான் என்ன 300 ரூபாயும் உங்களுக்கு நான் 1000 ரூபாயும் நான் இது போட்டிருக்க மாட்டேனே. ஆஹா, ஐயா இறங்கி வாருங்கள் அப்படின்னு உள்ளே கூட்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, சரி சரி சரி. ஐயோ நான் ஐயா இருக்கிறாருன்னு தெரியாது எனக்கு அப்படி இப்படின்னாரு. பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல, என்ன நீங்கள் ஈழத்தமிழர் மாதிரியே பேச கற்றுட்டு வந்துட்டீங்களே 4 நாளையில். நமக்கு அது ஒரு ஆர்வம் தானே தம்பி, எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்தால். சரி, பொதுப்படையாக வந்து இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு யாழ்ப்பாணம் மக்களோட வாழ்க்கை தரம் இதெல்லாம் எப்படின்னு இருக்கு? வாழ்க்கை தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் தான். சரி, கஷ்டமான ஜீவனம் தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நடிகர் வந்திருக்கிறாருனாக்கா அவங்க ரொம்ப நல்ல அன்பு காட்டுறாங்க. சரி, அதை அவங்களுடைய அன்பு அதையும் மீறி அந்த இடங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் வேதனிக்கிறது. அந்த குண்டுகள் போட்டு வீடுகள் இடிந்து பல பேர் வந்து சில பேரெல்லாம் நான் பார்த்தேன், கொஞ்சம் கைகாலெலாம் ஊனமாகி அவங்கெல்லாம் ரோட்டில் போகும்போது இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு இந்த என்ன பண்ணுறது. சரி, நீங்கள் அந்த தலைவர் வீட்டை போய் நீங்கள் பார்த்து வணங்கி நின்ன போதே நீங்கள் கண்ணு கலங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தம்பி. ஆமாம் ஆமாம். அது அந்த 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 நிலத்தை, அதாவது சரித்திரத்தில் நம்முடைய நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய வீரன் இல்லையா, இன்னமும் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் நல்லபடியா, அது வேறு. சரி, ஆனால் ஒரு மிகப்பெரிய வீரன் வாழ்ந்த அந்த காலத்திலேயே நாமளும் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்.